எஸ்ஏ கேள்வியில முதலாக பாருங்க. என்னவாம்? விசை திருப்பு திறன் தத்துவத்தை தருக. இது திருப்பு திறன் தத்துவம் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் தரட்டாமா. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் என்ன சொல்லுது? ஒரு தொகுதி சமநிலையில இருந்தால் வலஞ்சுழி திருப்பங்களின் கூட்டுத்தொகை, ஒரு புள்ளி பற்றி வலஞ்சுழி திருப்பங்களின் கூட்டுத்தொகை அப்புள்ளி பற்றி இடஞ்சுழி திருப்பங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் இல்லையா? If a body is in equilibrium, clockwise moment about any point is equal to anti-clockwise moment about that point. Right? ஒரு பொருள் சமநிலையில் இருப்பு யாதாயினும் ஒரு புள்ளி பற்றி வலஞ்சுழி திருப்பமும் புள்ளி பற்றிய இடஞ்சுழி திருப்பமும் சமனாகும். Okay. So if the body is in equilibrium, the clockwise moment about any point is equal to anti-clockwise moment about that point. Sure. That's the first part. Second part. ஒரு உடலில் உள்ள பல விசைகள் தொழிற்பட்டு சமநிலையில் இருப்பதற்கான நிபந்தனைகள் இரண்டையும் தருக. சுரண்டுதான். ஒரு உடலில் பல விசைகள் தொழிற்பட்டு சமநிலையில் இருப்பதற்கான நிபந்தனைகள். எனது ஒரு பொருள் சமநிலையில் இருக்கணும், ஈக்குவிலிபிரியமா இருக்கணும் என்று சொன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும். விளையுள் விசை 0வா இருக்கணும். விளையுள் விசை 0வா இருக்கணும். அதே நேரம் எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0வா இருக்கணும். இது ரெண்டு தான் கண்டிஷன். எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0வா இருக்கணும். ஒரே தளத்தில் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. அது 3 விசையா இருந்தா மட்டும்தான் ஒரே தளத்தில் இருக்கணும். கிணக்கு அறிக்கைக்குள்ள ஒரே தளத்தில் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஓகே, கணக்க விசை வரை இப்ப 4 விசை இருக்குது. 4 விசை இருக்குது. 2 விசை இந்த போட்ல இருக்குது. இன்னும் 2 விசை முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்குது. தமிழ்ல இருக்குமா இல்லையோ? இந்த விசை சமன், முன்னுக்கு பிடிச்சிருக்கிற விசையும் பின்னுக்கு பிடிச்சிருக்கிற விசையும் சமன். தமிழ்ல இருக்கலாம் தானே? எந்த பிள்ளைல வேணுமென்றாலும் இருக்கலாம். ஓகே, அப்ப சொல்லல 3 கட்டாயம் ஒரே பிள்ளைல இருக்கணும். அப்ப அதை விட மெயினான இந்த 2 கண்டிஷன் தான். விளையுள் விசை 0வா இருக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0. Resultant force should be 0. அடுத்தது moment about any point is 0. அடுத்தது தேர்ட் பார்ட் பாருங்க. ஆர்க்கிமிடிஸின் விதியை தருங்க. ஆர்க்கிமிடிஸின் பிரின்சிபல் என்ன? ஆர்க்கிமிடிஸின் விதி என்ன சொல்றாருண்டா, இதை கணபெரித எழுத மறந்துடுறீங்க. என்னது? ஓய்வில் உள்ள நெருக்கல் தகவற்ற பாய். இது ரெண்டு முக்கியம். ஓய்வில் உள்ள பாய், நெருக்கல் தகவற்ற பாய். ஓய்வில் உள்ள நெருக்கல் தகவற்ற பாயினுள் ஒரு பொருள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமிழ்ந்திருக்கும் போது, ஓகே, ஓய்வில் உள்ள நெருக்கல் தகவற்ற பாய், இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் இல்லையா? ரெஸ்ட்ல இருக்கணும், இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடா இருக்கணும். பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமிழ்ந்திருக்கும் போது அதில் தொழிற்படும் மேலுதப்பு விசை
இடம்பெயர்க்கப்பட்ட திரவ பாயின் நிறைக்கு சமனாகும். இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாகும். எழுதிங்களா? இங்கிலீஷ் மீடியக்காரர்களுங்க, an object immersed partially or fully into an incompressible stationary fluid. An object immersed partially or fully into an incompressible and stationary fluid. The upthrust is acting on it. The upthrust acting on it equals to the weight of the displaced fluid. The upthrust acting on it equals to the weight of the displaced liquid. ஓகேல? ரெஸ்ட்ல இருக்கிற இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடுக்குள்ள பார்ஷலாவோ அல்லது ஃபுல்லி இமர்ஸ்டா இருக்க டிஸ்பிளேஸ் லிக்விட் வெயிட் வந்து அதுல பண்ற அப்த்ரஸ்டுக்கு ஈக்குவல். அவன் இதுகளை எல்லாம் எழுதி பார்த்து கொள்ளுவீங்க. சரி, இப்ப பி பாட்டுக்கு வாங்கும். அப்ப இது ஏ பாட்டுல கேட்டபடியா இந்த கன்செப்டை வச்சுக்கொண்டுதான் இவர் என்ன செய்ய போறார், பி பாட்டுல கேள்வி கேட்க போறார். சரி, பாப்போம் பில என்ன கேட்கிறார். குழா என்பது கிணற்றிலிருந்து நீரை எடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் நெம்புகோல் வகையை சார்ந்த ஒரு பொறியாகும். இங்கிலீஷ் மீடியக்காரர் இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை வாச்சு கொள்ளுங்க. ஏன்னா ரெண்டையும் வாய்ச்சா நல்லா இருக்காது. இது துலா அமைப்பு உண்டு. இது நிலமட்டம், இதுல சுழலிடப்பட்டிருக்குது. இந்த நுனியில வாளிய கட்டி இத கிணத்துக்குள்ள இறக்க போயிடும். இப்ப இது 2.5 மீட்டர், இது 5 மீட்டர். ரைட். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆரம்ப காலத்துல. இது ஜெப்னா பக்கம் இருக்கிற கிணறுகள் எல்லாம் கூட இதை யூஸ் பண்றாங்க. இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட். இப்ப இது அதிக ஆழமில்லாத கிணறுகளில் இருந்து நீரை எடுப்பதற்கு சிறப்பாக பயன்படும். இதன் எளிமையான படம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரி, இப்ப துலாவின் புவியீர்ப்பு மையம் சுழலிடத்தில் இருந்து அடிப்பகுதியை நோக்கி 1 மீட்டர் தூரத்தில் உள்ளது. என்னவா? துலாவின் புவியீர்ப்பு மையம் சுழலிடத்தில் இருந்து அடிப்பகுதியை நோக்கி 1 மீட்டர் தூரத்துல. இந்த துலா செய்யகள் எப்படி செய்திருப்பீங்க, இப்படி கீழுக்கு மொத்தமா இருக்கு, மேலுக்கு போக போய் இது என்ன செய்யும், மெல்லிசா போகும். இதுல புவிப்பு மையம் எங்க வரும், வெயிட் கூடின பக்கத்துக்கு வரும். அதான் இவருக்கு சொல்றார், இதான சுழல் புள்ளி இதுக்கு கீழே 1 மீட்டர் தூரத்துல இருக்காம புவிப்பு மையம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருக்குது. சரி, துலாவின் திணிவு 50 கிலோகிராம். அப்ப 50 கிலோகிராம் இது லைக் பண்ணும். வாளியின் திணிவு 2 கிலோகிராம். அதனுடன் இணைக்கப்பட்ட கோளின் திணிவு
2 கிலோகிராம். இதுல அந்த இணைப்பு கோல்னு காட்டிக்க 2 கிலோகிராம். எச்சந்தர்ப்பத்திலும் இணைப்புக்கோள் நிலைக்குத்தாகவே பயன்படுத்தப்படுகிறது. இது தொடர்ந்து நிலைக்குத்தாவே இருக்குது. இப்ப இவர் என்ன கேட்கிறார்? பஸ் பாட பாருங்க. படத்தில் காட்டிய தரவுகளுக்கு அமைவாக இங்கு பயன்படுத்தப்பட்ட கோளின் நீளத்தை காண்க. இப்ப இந்த படத்துல இங்க வாலி இந்த இடத்துல கட்டி இருக்குது. இந்த கோள் நீளத்தை கண்டுபிடிக்கட்டாமா? எப்படி காணுவீங்க? இங்க இந்த செங்கோணம் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணம் இயல்பத்த இல்ல இல்லையா? சோ இயல்பத்த முக்கோணிகளின் படி ஒத்த பக்கங்கள் விகித சமனா இருக்கு. அப்ப இது நீங்க என்ன செய்யறீங்கன்றது இதுல கீறி காட்டலாம் வேணுமாண்டா. இது 2 மீட்டர், இது எல், இது 2.5. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இயல்பத்த முக்கோணி படி போட்டாலும் சரி, அப்படி இல்லையண்டா இந்த கோணம் டீட்டான்னு போட்டு சைன் டீட்டா எழுதினீங்கன்னாலும் சரி. செங்குத்து தானே. இப்ப சைன் டீட்டா எழுதினீங்கன்னா என்ன வரும்? இதுக்கு 2 2/5. அதே சைன் டீட்டா தான் இந்த பெரிய முக்கோணத்துல எல்லின் கீழ் 7/5. அப்ப இப்ப எல் சமன் இதால வெட்டினீங்கன்னா இது எத்தனை முறை? 3 முறை. இந்த 3 இங்க வந்து பெருக்கினா 6 மீட்டர். எல் சமன் 6 மீட்டர் வந்தது. இது ஓகே இல்ல? செகண்ட் பாட்டு பாருங்க. படத்தில் காட்டியவாறு துலா சமநிலையில் உள்ள போது என்ன மனிதன் கோள் விசைகளை பிரயோகிக்காத போது. சரி, இப்படியே சமநிலை படத்தில் காட்டியவாறு துலா சமநிலையில் உள்ள போது துலாவின் மீது தொழிற்படும் விசைகளை வரும்படியாக வரைந்து அதில் குறித்து காட்டுக. இப்ப இது இப்ப சமநிலையில இருக்குது. இப்ப சமநிலையில இருக்கைக்குள்ள விசைகளை வரைஞ்சு காட்டாம. அப்ப இப்ப இங்க துலா இப்படித்தானே இருக்குது. இது சுழல் புள்ளி. இப்ப இந்த கோளுண்ட வெயிட் இந்த வாளிந்த வெயிட்டும் கோளுண்ட வெயிட்டும் சேர்ந்து இங்க தொழிற்படும். அவ்வளவு 2 கிலோகிராம் 2 கிலோகிராம் 4 கிலோகிராம். அப்ப 40 நியூட்டன். இது ஓகேவா? இனி இது இந்த நிறை இதுல இருந்து 1 மீட்டர் கீழே தொழிற்படும் எல்லாம் நிறை 50 நியூட்டன். பிறகு இதுலயே ஒரு செவன் மருதாக்கம் இருக்கும். இந்த இடம் நிலத்தை தொட்டு கொண்டு இருக்கல. இங்க வெயிட் கூட. வெயிட் கூடபடியா தான் இப்படி நிக்குது. இது நிலத்தை அமர்த்தம். இது நிலத்தை அமர்த்தினா நிலம் இதுக்கு விசையை கொடுக்கும். இப்ப நிலம் கொடுக்குற விசை எந்த திசையில இருக்கும்? எல்லா விசையுமே நிலைக்குத்து விசை. இப்ப இந்த இடத்துல இருக்கிற விசையும் நிலைக்குத்து விசை. நிலம் கொடுக்குற மாதிரிதான். ஓகேயா? இவ்வளவு விசையும் குறிச்சுக்கணும். 4 விசை குறிச்சிருக்கணும். இது 500 நியூட்டன். எஸ், 50 கிலோகிராம் 500 நியூட்டன். இது 2வதுல முதலாவது இல்லையா? தரையினால் துளாவின் அடிப்பகுதியில் வழங்கப்படும் மருதாக்கு விசை காண்க. இப்ப இந்த R2 காணட்டாமா? R7 தானே வருமெண்டா இல்ல இங்க
இந்த விசை நிலைக்குத்து விசை. கிடைத்திசையில விசை இருக்கோ இல்ல. இப்ப இந்த இடத்துல இருக்கிற விசைகள் எப்படி வரும்? நிலைக்குத்தா மட்டும்தான் வரும். அது எப்படி நிலைக்குத்தா வருதுன்னு கேட்டீங்கன்னா, செவ்வன் மருதாக்கமும் இருக்கும், உராய் விசையும் இருக்கும். அந்த உராய் விசையினையும் செவ்வன் மருதாக்கத்தினையும் விளையும். அல்லது இந்த பிணைச்சல்ல இருக்கிற மருதாக்கம் நீங்க அதுல பொருத்தி இருந்தீங்கன்னா மருதாக்கமா நிலைக்குத்தாவே வந்துடும். இப்ப R2 காரணமாம் தரையினால் துளான் அடித்தளத்துக்கு கொடுக்கிற விசை, மருதாக்க விசை. அதை எப்படி காணுவீங்க? இந்த சுழல் புள்ளி, இந்த சுழல் புள்ளிக்கு பேர் இருந்த வரும், பேர் தெரியல என்ன, இந்த புள்ளியை மட்டும் எக்ஸன் வந்திருக்கா. நாங்க இந்த புள்ளியை என்னன்னு வைப்போம், எக்ஸன் வந்தபடியா வையன்னு வைப்போம். சோ வையன்னு வச்சா சமநிலைக்கு துளாவின் சமநிலைக்கு என்ன வை பற்றி வலஞ்சுழி திருப்பமும் வை பற்றி இடஞ்சுழி திருப்பமும் சமம். இப்ப வலஞ்சுழி திருப்பம் என்ன? வை பற்றி வலஞ்சுழி திருப்பம் இந்த R2வும் வலஞ்சுழியா தான் திருப்புது. இப்படிதான் வலஞ்சுழியா தான் திருப்புது. R2 இன்டு அதுக்குரிய செங்குத்தூரம் என்ன? இவ்வளவு 2.5. இது என்ன செங்குத்தூரம்? இந்த கோணத்தை அல்பாண்டு வச்சா 2.5 கொஸ் அல்பா. இது 40 தர அதுக்குரிய தூரம் என்ன? 5 கொஸ் அல்பா. இந்த 40க்குரிய செங்குத்தூரம் இந்த தூரம் 5 கொஸ் அல்பா. சமன் இடஞ்சுழி திருப்பம் யாரு? இந்த 500 தர இது 1 மீட்டர். அதுக்குரிய இந்த கோணம் அல்பா தானே, 1 கொஸ் அல்பா. 1 கொஸ் அல்பா 500 தர 1 கொஸ். எல்லாத்துலயும் கொஸ் அல்பா போயிடும். இது 2.5 R2. இது எவ்வளவு? இது 200, அது 500, கொஞ்ச கழிச்சுட்டா 300. அப்ப R2 என்ன? 300 2.5 எவ்வளவு? 21 25. நீங்கள் 25 50ல 2 முறை ஒரு சைவரா 120. தரை கொடுக்கிற மருதாக்கம் அளவு 120 நியூட்டன். விளங்குது அல்லது? இப்ப என்ன கேட்கிறார்? ஏற்பாடு பாருங்க. வாளியை கிணற்றினுள் கொண்டு செல்வதற்கு கோளில் மனிதனால் பிரயோகிக்கப்பட வேண்டிய இழிவு விசை ஆது. என்னவாம்? வாளியை கிணற்றினுள் கொண்டு செல்வதற்கு கோளில் மனிதனால் பிரயோகிக்கப்பட வேண்டிய இழிவு விசை. இப்ப இதை கிணத்துக்குள்ள கொண்டு போகணும்டா, இதை இழுக்கணும் இல்லையா? இழுக்கணும்டா, இது தூக்கு போடணும். இந்த நிலத்தில இருந்து தூக்குப்பட்டு சென்றவர் கிளம்பு வர்றாரு. அப்ப இந்த R2 0 ஆகிக்க அவர் என்ன செய்வார்? கிணத்துக்குள்ள இறக்கலாம். அதான் இழிவு விசை. நான் கேட்கிற விளங்குது உங்களுக்கு? இங்க அடிஷனலா விசைய கொடுக்க
இவர் மனிதன் அடிஷனலா விசையை கொடுக்க என்ன நடக்கும்? இந்த விசை கூடும், இந்த பக்கம் திருப்பம் கூட இந்த நிலத்துல இருந்து தூக்குப்படும். இப்ப இந்த மறுதாக்கம் ஜீரோவா இருக்க என்ன விஷயம்? அதுதான் என்ன? இழிவு விசை. சரி, இப்ப அதை எப்படி காணும்? இது தேர்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, இப்ப இழிவு விசையின் போது இழிவு விசையை பிரயோகிக்கும் போது R2 0 ஆகும். ரைட், இப்ப R2 0 இப்ப என்ன போடுவீங்க? இப்ப இங்க என்ன விசை வந்துடும்? 40 இப்ப என்ன சிக்கலன்னா இந்த படத்துல ஒண்ணு குறிக்க கூடாது. இந்த படம் எதுக்காக குறிச்சினாங்க? விசைக்காணி குறிச்சினாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடாது, இங்க குறிப்போம். அப்ப இதுல T+40, இதுல டோட்டலா விசை 40 எல்லாம் இதுக்கும் இதுக்கும் சேர்த்து 40. அப்ப இங்க T+40 into 5 cos alpha. இப்போ வலஞ்சுழி திருப்பம் சம இடஞ்சுழி திருப்பம். வலஞ்சுழி திருப்பம் என்ன? T+40 into செங்குத்தூரம் என்ன? 5 cos alpha சமன். இங்கால பக்கம் திருப்பம் இந்த 500 மட்டும்தான். இந்த மரதாக்கம் தான் 0 ஆயிட்டு 500 தர இந்த தூரம் என்ன? 1 cos alpha. 1, அதுக்கும் அதே கோணம் தானே ஆல்பா. 1 cos alpha. cos alpha போயிடும். 5ஆல வெட்டினீங்கன்னா இது 100 முறை. அப்ப 40 சக T சமன் 100. அப்ப T எவ்வளவு? அப்ப 60. அப்ப மனிதன் பிரயோகிக்க வேண்டிய இழிவு விசை என்ன? 60 நியூட்டன். Right. இப்ப என்னவா? மனிதனால் கோளின் மீது பிரயோகிக்கப்படக்கூடிய உயர் விசை 40 நியூட்டன் எனின் வாளியால் எடுக்கப்படக்கூடிய நீரின் உயர் திணிவை காணும். இப்ப மேக்சிமம் என்ன திணிவு எடுக்கலாம் கேட்கிறேன். எப்படி இப்ப காட்டுறது? என்ன, மனிதன் 40 நியூட்டன் உயர் விசையை கொடுப்பாராம். எங்கேயோ சிக்கல் இல்லை. என்ன சிக்கல்? இப்ப இத கீழே இழுத்து போடுறதுக்கே இல்லாத 40 தான் மேக்சிமம் கொடுப்பாருண்டா, இத கீழே தண்ணிக்குள்ள கொண்டு போறதுக்கு என்ன வேணும்? 60 நியூட்டன் வேணுமே இழு விசை. இல்லையா? அனைவர் தண்ணியை கொண்டு நிரப்பினா தானே திருப்பி தண்ணி எடுக்கலாம்.
அதை பற்றி யோசிக்கல அவர் கேள்வி போடையக்க. ஆனா இவர் என்ன கேட்கிறாருன்னு உங்களுக்கு விளங்குதா? என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப தண்ணிய தூக்கியாச்சு. இது சுழல் புள்ளி. வாளிக்குள்ள எந்த தூக்கியாச்சு. இப்ப இவர் கைத்தை என்ன செய்யலாம் சொல்லுங்க அமைப்ப. இப்ப என்ன செய்யணும்? இவர் கைத்துல மேலதான் விசைய கொடுக்கணும் தூக்குறதுக்கு. இழுவை எங்க கொடுக்க போறார்? மேல கொடுக்க போறார், கைத்தை உயர்த்துறதுக்கு இல்லையா? மேல் நோக்கி பிரயோகிக்கக்கூடிய உயர் விசை. கீழ் நோக்கி சொல்லுறது தானே. கீழ் நோக்கி அதை விட கூட கொடுக்கலாம். மேல் நோக்கி தான் மேக்சிமம் 40 கொடுக்கலாமா. இவர் மேல் நோக்கி 40 கொடுத்தாருண்டா, உங்களுக்கு தெரியும் இது இந்த வெயிட் இருக்குல்ல, வாளியின் வெயிட் 2 20 நியூட்டனும், இந்த கைத்தின் வெயிட் 20 நியூட்டனும் 40 நியூட்டன். இப்ப இந்த 40 இந்த 40 கேன்சல் ஆகிடும். இப்ப இப்படி இதுகின்ற வெயிட் இதை தூக்கணும் தண்டை பாட்டுக்கு இல்லையா? அப்ப இந்த வை பற்றி இப்பவும் பற்றி வலஞ்சுழி திருப்பம் சம இடஞ்சுழி திருப்பம். மட்டுமட்ட சமனா இருந்தா ரெண்டு மட்டுமட்ட மேல வருவார். அப்ப இப்ப வலஞ்சுழி திருப்பம் என்ன? இது mg இன்டு இந்த தூரம் என்ன? 5 cos ஆல்பா. இங்கால பக்கம் திருப்பம் என்ன? 500 தர இந்த தூரம் 1 cos ஆல்பா. கொசல்பா கொசல்பா போயிடும். 500 அஞ்சால வெட்டினீங்கன்னா 100 முறை. அப்ப m இன்டு 10 சமன் 100. இப்ப m எவ்வளவு? 10 கிலோ. அப்ப தூக்கக்கூடிய உயர் திணிவு எவ்வளவு? இது 3வது செகண்ட் பார்ட் 10 கிலோகிராம். என்ன தேர்ட் பார்ட்ல என்ன சொல்ற? வினா 3.2 கூறப்பட்ட அதே உயர் விசையுடன் வாளியினுள் 15 கிலோகிராம் நீரை மேலுயர்த்துவதற்கு துளாவின் அடிப்பகுதியுடன் இணைக்கப்பட வேண்டிய இழிவு திணிவை காண்க. மினிமம் வெயிட் ஒன்று அடியில கட்டணுமா? என்ன வெயிட்ட கட்டணும்? இப்ப எவ்வளவு தூக்க போறார்? 15 கிலோகிராம் தூக்க போறார். ரைட். நான் இப்ப இதை அழிச்சு போட்டு செய்யறேன். ஒவ்வொன்றுக்கும் நீங்க டயக்ராம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி கேள்வி செய்யறதுக்கு. இப்ப இது தேர்ட் பார்ட்ல இது துளா. இங்கதான் சொல்லப்பட்டது. இவற்ற வெயிட் இங்க இருந்தது 500. இதுல இப்ப ஒரு திணிவை தொங்க விடுறார். மினிமம் எவ்வளவுதான் கேள்வி. எம்ஜி இங்க இப்ப எவ்வளவு? 150 நியூட்டன். 15 கிலோகிராம். இப்ப மற்றது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அது ரெண்டும் 40 40 அதை போட்டு காட்டுறது தானே. ஏன் வாளியின் வெயிட்டும் கைத்தின் வெயிட்டும் சேர்த்து இந்த மனிதன் கொடுக்குற விசையோட கேன்சல் ஆயிரும். ஒரே பாயிண்ட் தானே எல்லாம், அது கேன்சல் ஆயிரும். இதான வை. இங்கால பக்கத்து இருப்போம், இங்கால பக்கத்து இருப்போம் ஈக்குவல். அது clockwise moment about y is equal to anti-clockwise moment about y. y பற்றி வலஞ்சுழி திருப்பமும் y பற்றி இடஞ்சுழி திருப்பமும் சமம். clockwise moment about y is equal to anti-clockwise moment about y. இப்ப clockwise moment இது வலஞ்சுழி திருப்பம் இதால 150 தர இது 5 மீட்டர், இது 5 cos ஆல்பா. இங்கால பக்கம் என்ன வரும்? இடஞ்சுழி திருப்பம் anti-clockwise moment 500 தர இது 1 cos ஆல்பா. இது mg தர இவ்வளவு எவ்வளவு? 2.5 cos ஆல்பா.
எல்லாத்துலயும் கொசல்பா போயிடும். நான் 2.5 வெட்டினா ஈஸி சுருக்குறது. 2.5 வெட்டினா என்ன 2.5 வெட்டினா இங்க 5 வெட்டிக்கு 2 வரும். அப்ப 200 சரிதானே? இந்த 5 வெட்டினா 2. அப்ப இது சேர்ந்தா 300 இஸ் ஈக்குவல் டு 200 பிளஸ் mg. எல்லாத்துலயும் ஒரு 10 போயிடும். இது இங்க ஒண்ணு வாங்க 10 இஸ் ஈக்குவல் டு கேபிள். அங்கேயும் தொங்க விடக்கூடிய இழிவு தனிமே என்ன 10 கிலோ. ஓகே, முதல்ல தூக்கக்கூடியது 10 கிலோகிராம் இருந்தது. இப்ப இங்க 15 கிலோகிராம் தூக்கணும், நீங்க 10 கிலோகிராம் தூக்கணும். Right. இத பாருங்க, ஃபோர்த் பார்ட். பியில ஃபோர்த் பார்ட். விவசாய நோக்கத்திற்காக நீண்ட நேரத்துக்கு அதிகளவான நீர் தேவைப்படுவதாலும் மனிதனால் தொடர்ச்சியாக உயர் விசையினை பிரயோகிக்க முடியாதிருப்பதாலும் குழாவின் மீது நகரக்கூடிய சிறுவன் ஒருவனை ஒழுங்கு செய்தான். இச்சிறுவன் வாளியை கிணற்றினுள் கொண்டு செல்வதற்கு சுழலிடத்திலிருந்து வாளி இணைக்கப்பட்ட பகுதியை நோக்கியும் வாளியை மேலுயர்த்துவதற்கு அடிப்பகுதியை நோக்கியும் நகர்தல் வேண்டும். இப்ப அந்த எக்ஸோட இணைக்கப்பட்ட துணிவு அகற்றப்பட்டுள்ளதா கருதட்டாமா. சரி, மனிதன் கோளில் விசையினை பிரயோகிக்காதவாறு வெற்றுவாளியை கிணறினுள் செலுத்துவதற்கு 40 கிலோகிராம் தின்னுடைய சிறுவன் சுழலிடத்தில் இருந்து துலாவின் வழியே வாளி இணைக்கப்பட்ட முனையை நோக்கி நகர வேண்டிய இழிவு தூரம். இப்ப இந்த துலாவில் ஒரு பயல் நடக்க போற. இது இந்த வெயிட் இங்கே இருக்குது. இப்ப கயிறுல விசை ஒண்ணு பிரயோகிக்கல. ஆனா இங்க மொத்தம் எவ்வளவு இருக்கு? இதுல ஒரு 20 நியூட்டன் 20 நியூட்டன் இருக்கும். இது இந்த வெயிட் 20 நியூட்டன் இருக்கும் இல்லையா? இப்ப இந்த பயல் என்ன செய்யறார்? இதுல இருந்து நடந்து இங்க வர்றார். இப்ப இவர் நடந்து இங்க வரைக்குள்ள தேவையில்லா வேலைதான் இருந்தாலும் பட்டுடு. கேள்வியா கேட்டுதானே. அவற்ற வெயிட் எவ்வளவு? அவற்ற வெயிட் 40 கிலோகிராம் 400 நியூட்டன். அப்ப மினிமம் எவ்வளவு தூரம் போகணும் என்றுதான் கேள்வி. இது எக்ஸ். இப்ப இந்த துளா தூக்குப்பட்டுச்சுன்னா சரிதானே. இப்ப இந்த இடத்துல மரதாக்கம் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். முதல்ல துளா நிலத்துல நிக்கும். இவர் இங்க போனாருண்டா இது தூக்கப்பட்டுட்டா என்ன செய்யும்? இது இப்படியே கீழே போகும். தண்ணி நிரப்பினோடனே இவர் என்ன செய்வார்? இங்க நடந்து வர அது மற்ற பக்கத்தால தூக்கி. இப்ப இந்த எக்ஸ் தான் காணணும். இப்ப மினிமம் என்றபடியா இந்த y பற்றி வலஞ்சுழி திருப்பம் clockwise moment about y, இடஞ்சுழி திருப்பத்துக்கு சமம். anti clockwise moment about y க்கு சமம். so clockwise moment anti clockwise moment equal. இப்ப clockwise என்ன? இந்த y பற்றி இங்கால என்ன? இந்த 40 தர அந்த தூரம்
அது ஆல்ரெடி இருக்குல்ல 5 cos alpha. இந்த 20 20 40, அந்த 40 தர இந்த தூரம் என்ன? இந்த கோணம் இப்ப அல்பாண்டு எடுக்கிறேன். இவ்வளவு 5 மீட்டர், 5 cos alpha. இந்த 400க்கு 400 தர x cos alpha. இடைஞ்சொலி திருப்பம் என்ன? இடைஞ்சொலி திருப்பம் 500 தர இது 1 cos alpha. எல்லாத்துலயும் இந்த cos alpha போயிடும். 200, இது 400x 500. நாங்க 400x சமன் 300. 2 0 போயிருமா? x சமன் அளவு 3/4 மீட்டர். 0.75 மீட்டர். அப்ப சுழல் புள்ளியில இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? 0.75 மீட்டர் தூரம் போனாருண்டா சரி. ஓகே. பிறகு என்ன கேட்கிறார்? மனிதன் கோளில் விசையினை பிரயோகிக்காதவாறு நீர் நிரம்பிய வாளியை வெளியே எடுப்பதற்கு 40 கிலோகிராம் தன்னுடைய சிறுவன் துளாவின் சுழலிடத்திலிருந்து அடிப்பகுதியை நோக்கி 1.5 மீட்டர் தூரம் செல்ல முடியும் எனின் உயர்த்தப்படக்கூடிய வாளி உள்ளடங்கலான நீரின் உயர்த்திணிவை காண்க. வாளி உள்ளடங்களா கேட்கிறாருண்டா, வாளியோட சேர்த்து இல்லையா? இப்ப என்ன வரும்? இது ஃபோர்த் பார்ட்ல செகண்ட் பார்ட். இப்ப விஷயம் திருப்பி குறிப்பாம். குழாவில இப்ப இங்க இந்த இதுண்ட வெயிட் 20 நியூட்டன் இருக்கும். இவன் வாளி தண்ணியை சேர்த்து எம்எண்டு போட்டுருவோம். M0G வாளியையும் தண்ணியையும் சேர்த்து அது ரெண்டையும் சேர்த்தானே கேட்கிறார். அது ரெண்டையும் சேர்த்து போட்டார். இப்ப பயல் எங்க நிக்கிறார்? இது 1 மீட்டர்ல இருக்குது இந்த வெயிட். மனிதன் எங்க நிக்கிறார்? 1.5 மீட்டர் தூரத்தில் அடிக்கிறார். ஒன்று தசம் அஞ்சு வரைக்கும் தான் மேக்சிமம் வரலாம். இப்போ என்ன சொல்லுவீங்க? இந்த y பற்றி clockwise moment about y is equal to anti-clockwise. இப்ப வலஞ்சொலி திருப்பம் என்ன? இது m0g plus 20 into இந்த செங்கு தூரம் என்ன? 5 cos alpha சமன் இடஞ்சொலி திருப்பம் என்ன? 500 தர 1 cos alpha. நீங்க ஒண்ணு கவனிங்களே, எல்லாமே திருப்பி திருப்பி ஒரே கால்குலேஷன் தான் கேட்டிருக்கேன். 500 தர 1 cos alpha. இது 400 தர 1.5 cos alpha. cos alpha போயிடும். இது எவ்வளவு? m0g plus 20 into 5. இது 500. அது 40 into 15. ஒரு சைவரால பெருக்கிட்டேன். 5ஆல வெட்டி விடுங்க. இதுல 100 முறை, இதுல m0g plus 20. இது 100 plus 120. இதாங்க கொண்டு போயிருங்க. 20 கொண்டே கழிச்சிட்டீங்களா? m0g சமன் 200. அப்ப m0 என்ன? 20 கிலோ.
ஓகே இல்ல? அடுத்து தேர்ட் பாடம் வேணும். என்னவா? மனிதன் மேல் நோக்கி பிரயோகிக்கக்கூடிய உயர் விசை 30 நியூட்டனில் சிறுவன் சுழலிடத்தில் இருந்து செல்லக்கூடிய உயர் தூரம் 1.5 மீட்டராகவும் இருப்பேன். உயர்த்தப்படக்கூடிய நீர் கொண்ட வாளியின் உயர்திணிவை காண். திருப்பி அதே கால்குலேஷன். இப்ப மேக்சிமம் அளவு தூக்கலான்னு தான் கேட்கிறார். அதை நாங்க எம்மான்னு வைப்போம். இப்ப இவர் மேல் நோக்கி எவ்வளவு விசையை கொடுக்கிறார்? 30 நியூட்டன். கீழே இது இந்த வெயிட் 20 இருக்கு. மனிதன் 30 கொடுக்கிறார் அந்த இடத்துல. வயல் எங்க நிக்கிறார்? இப்ப சுடல் இடத்தில் இருந்து செல்லக்கூடிய உயர் தூரம் 1.5. அதே 1.5 நிக்கிறார். இது இந்த வெயிட் 1 மீட்டர்ல இருக்கு 500 நியூட்டன். இப்ப இதுதான் மேக்சிமம் இல்லையா? ஏன் இவர் மேக்சிமம் தூரத்துல கேட்க உயர்த்துறதுன்னு இதுதானே. மனிதன் வேற கைத்துல 30 நியூட்டன் மேல் நோக்கி கொடுக்குறான். இவர் தூரத்துக்கு வந்து நிக்கிறார். அப்ப அப்ப இருக்கிறத மேக்சிமம் தானே. இப்ப என்ன போடுவீங்க? அதே தானே. வலஞ்சொலி திருப்பம், இடஞ்சொலி திருப்பம். இப்ப வலஞ்சொலி திருப்பம் என்ன? M1G -10. ஏன் 30 மேல கீழே 20. அப்ப -10 இன்டூ இது என்ன தூரம்? 5 cos alpha. இது 5 cos alpha. இடஞ்சொலி திருப்பம் என்ன? 500 தர இந்த தூரம் 1 cos alpha. 400 தர 1.5 cos alpha. எல்லாத்துலயும் cos alpha போயிடும். அஞ்சால விட்டுங்க. M1G -10 சமன். அஞ்சால விட்டுனா இது 100. இது அஞ்சால விட்டுனா தசம் 3. 120. இதை கூட கூட்டிடுங்க. M1G சமன். இது 220 10 223 கிலோ. இது ஓகே இல்ல? இந்த கேள்வி பேப்பர் செட் பண்ண இந்த கேள்வி செட் பண்ணவருக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி கேள்வி பேப்பர் செட் பண்ணக்கூடாது. ஏன்? இதுல என்ன டெஸ்ட் பண்ணப்படுது உங்களை? எல்லாத்துலயுமே விளைஞ்சொலி திருப்போம் இடைஞ்சொலி திருப்போம், விளைஞ்சொலி திருப்போம் இடைஞ்சொலி திருப்போம். அப்படி இல்லையே ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வின்னா எல்லா கன்செப்டையும் கொண்டு வரணும். வேற வேற இதை கொண்டு வந்ததுக்குள்ள போட்டுக்கணும். வேற ஒரே விளைஞ்சொலி திருப்பம் இடைஞ்சொலி திருப்பத்தையே சமப்படுத்தி கொண்டிருக்க. யா எல்லா கேள்வியும் ஒற்றையே பெற்ற சி பாட பாருங்க. நீரினுள் காணப்படும். இப்ப வேற நீரினுள் காணப்படும் கல் ஒன்றை வெளியே கொண்டு வருவதற்கு மனிதன் முயற்சிக்கின்றான். கல்லை நீரிற்கு வெளியே கொண்டு வந்து சமநிலையில் வைத்திருப்பதற்கு இல்ல முயற்சிக்கிறான். அவன் வாளியை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக கல்லை கோளுடன் இணைக்கின்றான். கல்லை நீருக்கு வெளியே கொண்டு வந்து சமநிலையில் வைத்திருப்பதற்கு மனிதன் எந்த விசையும் பிரயோகிக்காத போது சிறுவன் சுழலிடத்தில் இருந்து பின்னோக்கி 1.5 மீட்டர் தூரத்தில் நிற்கின்றான் எனின் கல்லின் திணிவை காண்க.
ம். வேற கேள்வி இது. அதேதான். Right. இப்ப இது சொல்லலாம் 500 நியூட்டன். இந்த பயல் எங்க நிக்கிறாராம்? 1.5 மீட்டர் தூரத்துல நிக்கிறார். 400 நியூட்டன். இப்ப இந்த கயித்துல என்ன கல்ல கட்டி கிடக்குது அவ்வளவுதான். இந்த கோளுன்ற திரும்பி இருக்குதான் 20 நியூட்டன். மனித விசையை கொடுக்கல. Right. இப்ப இந்த கல்லுன்ற திரும்பி M2 கேட்போம். இப்ப என்ன வளைஞ்சொலி திருப்பம் இடஞ்சொலி திருப்பம். Clockwise moment about y is equal to anti-clockwise moment about y. எனக்கு போர் அடிக்குது. M2G plus 20 into 5 cos alpha. 7. இங்கால 500 தர 1 cos alpha. சக இது 400 தர 1.5 cos alpha. எல்லாத்துலயும் cos alpha போயிடும். அஞ்சால விட்டுருவோம். அஞ்சால விட்டினா 100 சக 120. 200 M2 சமன் 20 கிலோ. Right. இப்ப வைபாவம். Yes. 8 நேரம் அந்த வைய போட்டு வலஞ்சுழியாவும் திருப்பி இடஞ்சுழியாவும் திருப்பி இருப்போம் இல்லையா? சரி சரி செய்ததாக செய்து முடிச்சுடுவோம். இதை யூடியூப்ல போட என்ன கழுவி ஊத்துறல. இது நாப்பளே இல்ல. இருக்கிற கேள்வியே நான் செய்கிறேன் அவ்வளவுதான். சரி. கல்லை முற்றாக நீரினுள் அமிழ்த்து சமநிலையில் உள்ள போது சுழலிடத்தில் இருந்து பின்னோக்கி 0.5 மீட்டர் தூரத்தில் நிற்கின்றார் எனின் கல்லில் நீரினால் வழங்கப்பட்ட மேலெழுப்பை காண். இப்ப கல்ல நீருக்குள்ள அமிழ்த்தி இருக்குது. அப்ப இந்த பயில எங்க நிக்கிறார்? 5.5 மீட்டர்ல நிக்கிறாரா? இல்லையா? மனிதன் கல் இந்த சுழலிடத்தில இருந்து 0.5 மீட்டர் பின்னால் நிக்கிறார். இப்ப இந்த மேலுதை பண்ணு கேட்கிறார். இப்ப இங்க 200 நியூட்டன் இருக்கும். கல்லண்ட வெயிட் 20 தானே. 200 நியூட்டன். மேலுதை பண்ணு வந்துடும். இது இந்த 20 இங்க இருக்கு. அப்ப இப்பவும் என்ன? இப்பவும் என்ன? வலஞ்சொலி திருப்பம் சமன் இடஞ்சொலி திருப்பம். Right. என்ன வரும்? 200 plus 20 minus u into 5 cos alpha. இங்கால 500 into 1 cos alpha minus 400 into 0.5 cos alpha. இப்ப இது 220 minus u. அஞ்சால போய் சுடுவோம். இது 100. அது தசம் 1 தர 400. 40. இது பிளஸ் என்ன? இந்த u அங்கால ஒண்ணு வேண்டாம். 220 140. எவ்வளவு? 80. பிறகு நீரின் அடர்த்தி 1000 எனின் கல்லின் கன அளவை காண்க.
இப்பதான் மாறி இருக்க. கல்லுண்ட கன அளவை கரட்டாண்டா. சோ மேலுதைப்புக்கு என்ன, அப்த்ரஸ்டுக்கு என்ன வரும்? விரோச்சி. சோ அப்த்ரஸ்ட் எவ்வளவு? 80 நியூட்டன். மேலுதைப்பு 80. வி காணணும் ரோ 1000 G10. அப்ப வி சமன் 8 × 10⁻³ கல்லாக்கப்பட்ட திரவியத்தின் அடர்த்தியை காண்க. என்ன வரும்? திணிவங்கள் கனலாம். சோ கல்லுண்ட திணிவு 20 கிலோகிராம். இது 8 × 10⁻². எவ்வளவு? 20 8 பிச்சிங்களா? 4 சுருக்கி விடலாம். 2.5 இன்டு இது 10⁻³ அப்ப 2500 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். இல்ல